எங்கள் அப்பா வீட்டில் தாங்க இருக்காரு. இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு பேச சொல்ல போகிறேங்க. ஏன்னா அவங்க என்ன தான் முடிவிட்டு கேட்டுருணும். இந்த மோனிகா இருக்குல்ல, அதை அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணுங்களாம். முன்னாடியே எனக்கு தெரியும். எனக்கு இது எப்படி தெரியும்? அது நான் சைஸு தான் சொன்னான்ட்ட ஆரம்பமே சொன்னான். சரி உங்கள்கிட்ட வரட்டும் தான் நானும் சொன்னேன்ட்டேன். இப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி அது அவங்க வீட்டிலலாம் ஒத்து வர மாட்டாங்க. அதெல்லாம் வேணாம். அவங்க அப்பாவுக்கு ஒத்துவலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஏன்டி கேட்குற என்னைய போட்டு ஐயோ சொல்ல விரும்பலை விடு. வேணா அம்மாட்ட கேட்டுப்பாரு, உள்ளே தான் இருக்காங்க அம்மா. எனக்கு கேள்டி, எனக்கே கஷ்டமாக இருக்கு. சே சொன்னேனே, நான்லாம் அழுது வரைக்கும் கேட்டேன். அவ்வளோ அழுவா அழுதான். இனி ஏன்டி அழுகுற? என்னடி ஏன் அழுகுறதுக்கு? ஹலோ நம்ப நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். எங்கள் அப்பா வீட்டில் தாங்க இருக்கார். இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு பேச சொல்ல போகிறேங்க. ஏன்னா அவங்க என்ன தான் முடிவிட்டு கேட்டுருணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, என்ன ப்ரோ ஆச்சு என்ன ப்ரோ ஆச்சு. உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நேரம் கிடைக்கல. இப்போ தான் எங்கள் அப்பா இருக்கார், ஃப்ரீயாக தான் இருக்கார். இப்போ போய் நான் கேட்க போகிறேங்க. பட் எங்கள் அம்மா வச்சு தான் கேட்க சொல்லணும். நானும் எங்கள் அம்மா தான் சேர்ந்து போய் கேட்க போகிறோம். பார்க்கலாம். எங்கள் அம்மா கீழே தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவை தனியாக கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் அப்பாட்ட போய் பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தக்காளி இப்போ இல்லைங்க. தக்காளி ஏதோ ஒரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. அவள் வந்தோன்னே அது சொல்லுவோம் என்ன நடந்துச்சுன்னு. இப்போயும் ஃபஸ்ட்டு போய் எங்கள் நேரட்ட கேட்பேன். ஏன்னா தக்காளி இருந்தால் எனக்கு கேட்க ஒரு தோண மாட்டுது. தக்காளி இருந்தாலே எங்கள் நேரட்ட பேச பயமாக இருக்குது. ஸோ எங்கள் நேனாக்கிட்ட பேசுவோம். ஓகே அங்கே போகலாம். ஐயோ வெயில் வேறு அடிக்குது, சரியான ஹீட்டுங்க. எங்கள் நேனாவும் அம்மாவும் உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவை தனியாக கூப்பிட்டு ரூமுக்கு போவோம். சரியா? அம்மா படுத்துருக்கு. அம்மா வாங்க, நான் ரூமுக்கு வாங்கினேன். சரி இங்கே வாங்க சார். சரி நேனாட்ட போய் பேசுங்கம்மா. நீ போய் பேசுகிறேன். அம்மா நீங்கள் வாங்கம்மா, நேனாக தான் உட்காந்துருக்காரு. வாங்க போய் பேசுவோம். சரி பேசுவோம்மா. ம் சரி ஓகே. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன், நீ சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. அங்க போவையே போங்கம்மா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, அவங்கள்ட்ட ஒரு தேதி பேசணும். பிள்ளைய வச்சு இந்த மோனிகா இருக்குல்ல, அதை அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கணுங்களாம். அதான் எனக்கு சைஸு சொன்னான். இது மாதிரி 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னு. என்ன சொன்னா? இது மாதிரி அவங்க 2 பேரும் விரும்புறான்னு சொன்னானா? கல்யாணம் பண்ணி அப்படின்னு இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்ககிட்ட. நாங்கள் என்ன செய்யறது தெரியாத. சொல்லலையே. அவங்க வீட்டில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க அப்பாட்ட பேசியிருக்கோம். அவங்க அப்பா அப்படின்னா அந்த மாதம் லாஸ்ட்லேயே கல்யாணம் பண்ணி உங்கள்கிட்ட கேட்க சொல்றாங்க. அது மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம்ண்ணா பிடிச்சிருக்குன்னா சேர்த்துக்கிங்க. அப்புறம்ண்ணா நம்ப முடியலையே. உண்மையிலே சொல்றீங்களா இல்லை எங்களை ஏமாத்துறது? நம்ம சொந்தக்காரங்களா? சைஸு தான் சொன்னாங்க. சொந்தக்காரங்க நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்டா. உங்க அண்ணன் தம்பிலாம் ஐயோ உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய பாடு எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். முன்னாடியே எனக்கு தெரியும். எனக்கு இது எப்படி தெரியும்? அது நான் சைஸு தான் சொன்னான்ட்ட ஆரம்பமே சொன்னான். சரி உங்கள்கிட்ட வரட்டும் தான் நானும் சொன்னேன்ட்டேன். இப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க. சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டில் என்னன்னு கேட்டுங்க. அதான் அவங்க வீட்டில் உங்களை கேட்க சொல்றாங்க. அப்படி பண்றது தான் ஆவணி ஃபர்ஸ்ட்ல 10 தேதிக்குள்ள வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆவணி இது ஆடியெல்லாம் பிறக்குது நடக்குது. ஆவணி பிறகு எனக்கு வேற பயமா இருக்கு. பாருங்க, ஆவணியில பஸ்லேயே முடிச்சுருவோம். அம்மா நேரிட்ட கேட்க பயந்துட்டு இருந்தாமா? 2 நாளா என்னை கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேட்க மாட்டேன்ட்டேன். இப்போ உங்களாதான் கேட்க சொன்னோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டு சம்மதத்தை வாங்கணும். அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா பேசணும்னா அவங்க அப்பா பேசுறேன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட கேட்டுட்டு பேச சொல்றேன்னு பேசிடுவோம். உங்க அப்பாவுக்கு ஒத்துவலைன்னா ஓகே வேணாம் அப்படின்னாங்களாம். அதான் உங்க அப்பா கேட்கறதுக்கு தான் நான் அம்மா விட்டு கேட்க சொன்னேன். மோனிகா அப்பா சொன்னாங்க எனக்கு சம்மதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பாட்ட என்னன்னு கேளுங்க, பையனோட அப்பாட்ட கேளுங்க. மோனிகா அப்பானா அவங்க அப்பா இல்லை, அவங்க அத்தை. அவங்க அப்பா என்ன ஒத்துவல இருக்கு. அத்தையும் மாமாவும் அவங்க அப்பா தான் பிடிச்சிருக்கு. நீங்க ஆவணி பஸ்லேயே முடிக்கிற மாதிரி பாருங்க. சரியா? சரி சரிங்க வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தானே? எங்க வேணாக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. யார் அண்ணன் சொன்னானா?
சாத்திட்டு வாங்க. என்னம்மா அண்ணன் சொல்லியிருக்காமா? அதான் நமக்கே தெரியல, நமக்கு தான் லேட்டு. அண்ணன் நைனாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நைனா இப்போ இப்படி இருக்க அப்புறமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன, பிள்ளைங்க சந்தோஷம் தானே. ஐயோ அவங்க அத்தை சொன்னாங்களா, மோனிக்கு அத்தை? அவங்க அத்தை சொல்லியிருக்காங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா என்ன ஒத்துவல, அவங்க அப்பா என்ன ஆச்சான், அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க அத்தை சொல்லியிருக்கும் பிடிச்சிருந்தா பண்ணி வைங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அத்தை தான் எல்லாமே, அவங்க அப்பாவோட அவங்க அத்தைக்கு தான் பவர்ஃபுல் இருக்கு. நைனா அப்படி சொல்லிட்டாங்க. நைனா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, ஆவணி மாசம்னா இந்த மாசமா? ஆடி பிறக்குது, ஆவணி சீக்கிரமா கல்யாணம் பண்ண. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருக்கு. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. தெரியுங்கிறது எனக்கே தெரியல. ஆமா எங்க நைனாக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனா ஏன் உங்கள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல? கேட்கலையே. அண்ணன்ட்ட கேட்டீங்களா இல்லையா? அண்ணன்ட்ட இப்பதானே கேக்குறாங்க. அண்ணன்ட்ட என்னதான் நீ அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அண்ணன்ட்ட சொன்னேன்னு அவன் சொல்லிட்டான் என்கிட்ட. ஏய் அண்ணனாலதாங்க இப்ப இதாயிருக்கு. அண்ணன் சொன்னாலதாங்க நைனா எதுவுமே வாய திறக்க. இதே நானா போய் சொல்லியிருந்தேன் சங்க அறுத்திருப்பாரு. எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா என்னைய மாரி, ஆனா எங்க அப்பா என் அண்ணனை மாரி. ஐயோ சரி ஒரு வேலையா முடிஞ்சுட்டு அம்மா இருங்க இன்னொன்னு சொல்லணும். இப்ப மோனிகா இங்க வரும்ல, அழைச்சிட்டு வருவேன். அவள்கிட்ட எங்க நைனா ஒத்து வேணான்ட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. வேணான்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. பிராங்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சொல்லிப்போம். நீங்க ஐயோ இவங்க நைனா ஒத்துக்கிட்டாங்க, என்னாலே நம்ப முடியல. ஐயோ என் அண்ணன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ தக்காளி வருவாக்கா, நான் தான் அழைக்க போவேன் பஸ் ஸ்டாண்டு. அழைச்சிட்டு வந்து போய் நான் சொல்லிடுவேன், இதுமாரி எங்கள் அப்பா ஒத்துவல்லடி நாங்கள் சொல்லிட்டோம்டி, என்னடி பண்ணுறேன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அவளை கதற விட்றான், என்ன பண்ணுறான்னு தெரில. அவள் கண்டிப்பாக ஃபீல் ஆகிடுவேன். ஐயோ ஐயோ எங்கள் வீட்டில் சொன்ன மாரி தான் நடக்க போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தக்காளி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ மணி 12 ஆகுதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். ஓகே. எங்கள் அப்பா சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, கையும் இல்லை காலும் இல்லை. எல்லாரும் பிடிச்சிட்டு எங்கள் குடும்பத்தில். எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஓகே, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, என் அம்மா ஓகே ஆயிடுச்சு. ஆனால் பட் வந்து சொந்தக்காரங்கள்ட்ட தான் சொல்லணும், என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. எங்கள் அப்பா அவங்க தான், ஏன்னா என் அண்ணன் சொல்லிட்டாமல் இருக்கு முன்னே, இல்லைன்னா நான் கெஞ்சி கேட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். என் அண்ணன் சொல்லிட்டானே எனக்கு திருப்தி ஆகிட்டு. பார்ப்பேன் என்ன தான் நடக்குதுன்ட்டு. அப்புறம் தக்காளி வரட்டும், வந்தோன்னு கதற விட்றோம். போயிட்டு நான் 4 மணிக்கு போயிட்டு அவளை அழைக்க போவாங்க. பஸ் ஸ்டாண்டு வரேன்ட்டா, அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. தக்காளி வந்தோன்னே தான் இருக்குது. ஓகே இப்போ மணி 12 ஆகிட்டு. ஸோ போய் ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறேன். ஓகே பாய். A few moments later. தக்காளியை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இன்னும் சொல்லலை, சொல்லுவோமா? ஏ நான் நைனாட்ட சொல்லிட்டேன். அவங்க எதுவுமே சொல்லலடி. அவரை பார்த்தா வேணான்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் நீ வாடி கேட்போன்னு எங்கள் அம்மா வாயை திறந்து கேட்டுவிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? நீ காலையிலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுற மெண்டல். உண்மையாகவே எங்கள் நைனா என்ன சொன்னாங்கன்னா, இறங்க சொல்கிறேன். எப்படி அது அவங்க வீட்டிலலாம் ஒத்து வர மாட்டாங்க, அதெல்லாம் வேணாம், அவங்க அப்பாவுக்கு ஒத்துவலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஏன்டி கேட்குற என்னைய போட்டு ஐயோ சொல்ல விரும்பலை, விடு. நீ வேணா அம்மாட்ட கேட்டு பாரு, உள்ளே தான் இருக்காங்க அம்மா. எனக்கு கேள்டி, எனக்கே கஷ்டமாக இருக்குது. சே எப்படின்னா உனக்கு வேறு யாராவது மேரேஜ் பண்ணிடுறாங்களா வீட்டில்? என்னடி ஆமாங்கிற? எங்க வீட்ல வேற ஒருத்தவங்களோட தானே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. சரி வா வந்தா எங்கள் அம்மா, நீ அம்மாட்ட வேணா கேட்டு பாரு. நீ வேணா அம்மாட்ட கேட்டு பாரு, வேணா சேகட்ட வேணாலும் கேட்டு பாரு. நீ வேணா அம்மாட்ட கேளு வேணா. அப்பா வேணான்ட்டாங்களா? சொன்னேனே நான்லாம் அழுது வரைக்கும் கேட்டேன். அவ்வளோ அழுவா அழுதான், அதெல்லாம் சரியா வராது தம்பி அப்படின்னு அப்பா. நீ ஏன்டி அழுகுற? ஏன்டி அழுகுற? ஏய் இங்க அழுகுறா பாருங்கம்மா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வந்தோடனே ரூம் கூட்டிட்டா. ஏய் மென்டலே என்னடி? ஏன் அழுகுறதுக்கு? சரி விடு, பார்த்துக்கலாம் விடு.
சொல்லி எங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்ல போகிறோம் அப்பாட்ட? மனசில் பாருங்க கேரு கடுப்பாயிடுவேன். வா நீ பேசுவான் என்கிட்ட. இது எங்கள் அப்பா வரட்டும், வந்தோடனே கேட்போம். உன்னை யாருக்கு நான் காலையில் வாடி கேட்போம், நம்ம ரெண்டு காலைல விழுந்தாது கேட்டுருக்கலாம்டி. நீ அழுவாதடி, மென்டல் மாரி அழுவாத. ஏய் லூசு, சும்மா தானடி என்ன ஒத்துக்கிட்டாங்க. ஏ இங்கே வா, அம்மாட்ட எனக்கு இல்லை, சும்மா அழுவுறம்மா போ அம்மா. அழுவுது பாருங்க, நான் ஒத்துக்கிட்டாங்களே. நாங்கள் சும்மா சொன்னோம் ஒன்று. ஏங்க நான் வீடியோ பாரு, நான் எடுத்து வச்சிருக்கேன் பாரு, நான் யூடியூப்ல போடுறேன். இப்போ அப்படி சக்ஸஸ். என் அண்ணன் தான் எல்லாத்தையும் காரணம் தெரிஞ்சுக்க, என் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ. எப்பா ஒரு வழியா தக்காளியை பிராங்க் பண்ணி அலோ விட்டாங்க. அம்மா இன்னும் இதோட அலோ விட்டுருக்கலாம். அவன் அழுதோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமா, ஏன்னா உண்மையா என் அண்ணன் தான் இதுக்கெல்லாம் என் அண்ணன் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லி அண்ணன் வீடியோ பார்த்தாலும் பார்ப்பான். என் அண்ணன் போட்டோ பாருங்க, அதான் என் அண்ணன் கொம்ப இறங்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க உங்க அம்மா போன்ல உங்க போட்டோ பார்த்துட்டு, இது என் அண்ணன் போட்டோ, தலைவன் என் அண்ணன். பார்த்துக்க, என் அண்ணன் சொல்லிட்டான். எங்க அப்பாட்ட அண்ணன் சொல்லி எங்க அப்பா தான் வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஓகே, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இனிமேல் மேரேஜ் வீடியோ. ஏன்னா இது மேரேஜ் வீடியோலாம் நாங்கள் முன்னே யோசிச்சு வச்சுருந்தோம். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே வேறு லெவலில் கொண்டு போக வேண்டிய அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தோம். இனிமேல் மேரேஜ் வீடியோ ஒன்றுனா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். என்னம்மா அவங்க அது மட்டும் இல்லாமல் தக்காளியோட அத்தை வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்போ? அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே கல்யாணம். ஆமாம், அது அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே கல்யாணம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஓகே, பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய்.